வணக்கம் நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாழைத்தண்டு மோர் கூட்டு தான் பார்க்க போகிறேன். இந்த மோர் கூட்டு வந்து பூசணிக்காயில் பண்ணலாம், இந்த வாழைத்தண்டில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சௌச்சவில் கூட பண்ணலாம். வாழைத்தண்டு மோர் கூட்டு மாதிரி, அதாவது மோர் கூட்டு பூசணிக்காயில் பண்ணலாம், வாழைத்தண்டில் பண்ணலாம், சௌச்சவில் கூட நீங்கள் பண்ணலாம். இது ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி வந்து வாழைத்தண்டில் தான் மோர் கூட்டு பண்ண போகிறேன். அதாவது இது வாழைத்தண்டு எப்படி நறுக்கணும், என்ன ஏது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்க. வாழுங்க, ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு வாழைத்தண்டை முதல் நாளே நறுக்கி மோரில் ஊற போட்டுடலாம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மோர் ஜலம் இருக்குல்ல, அந்த தயிரில் ஜலம் இருக்குல்ல, அதை போட்டும் நீங்கள் வேக வைக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்டீம் பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிட்டேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து வெறும் தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். அது பூசணிக்காய் மோர் கூட்டெல்லாம் பண்ணலாம், அடிப்பொலியாட்டம் இருக்கும். ஸோ இது வந்து ஓமம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஓமம் தான் தாளிக்க போகிறோம். கடுகெல்லாம் கூட நம்ம வந்து தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது இன்னும் நல்ல ஒரு மனமாக இருக்கும், நல்ல ஹெல்த்துக்கும் இதாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டாச்சு. இதுக்கு மோர் கூட்டுக்கு வந்து அரைச்சிக்கிறது வந்து ஒன்லி தேங்காய் அண்ட் பச்சை மிளகா, எதுவுமே கிடையாது. நல்லா கொஞ்சம் வழுமூனாக அரைச்சிக்கணும். இதை வந்து நான் சிலுசிலாக எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா ஓட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2.5 மிளகா போட்டுக்கிறேன். இதோட கொஞ்சம் தயிரை விட்டு, தண்ணி விட்டும் அரைச்சிக்கலாம். நான் தயிரை விட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன். தயிர் வந்து கொஞ்சம் புளிச்சா நல்லாயிருக்கும், ஏன்னா சப்பையாக இருந்தால் நல்லா இருக்காது மோர் குழம்பு, மோர் கூட்டு. ஸோ கொஞ்சம் புளிச்சதுன்னா நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சம் ஜலமும் விட்டுக்கலாம். ஜலம் விட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இதோட கொஞ்சமாக ஜலமும் விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிண்டாச்சு பாருங்க. இப்போ நம்ம பண்ணிடலாம் மோர் கூட்டு. இப்போ நம்ம ஸ்டீம் பண்ண வச்சுட்ட வாழைத்தண்டை அதில் ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. இதோட நல்லா ஒரு கப்பு தயிர் விட்டுக்கோங்க. கரண்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த வாழைத்தண்டு கீரை அதெல்லாம் பார்த்துண்டு உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு இழுத்துரும் உப்பு. ஸோ பார்த்துண்டு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜலம் விட்டு அதில் விட்டுடலாம். ஒரே ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் அரைச்சதை விழித்து போட்டுட்டு அப்படியே தாளிச்சிட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள். ஒரு 10 நிமிஷத்தில் ஆகிடும். நம்ம காய் மட்டும் நறுக்கி வச்சுட்டோன்னா மோர் கூட்டு வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஆகிடும். ஒரு கொதி வந்துருத்து நம்ம இந்த அரைச்ச விழுதை போட்டுடலாம். சூப்பராக இருக்கும்ப்பா, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருத்தோ. உங்களுக்கு இன்கேஸ் ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சுனாலும் பயப்பட வேண்டாம். கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு கலந்துக்கலாம். சூப்பராக பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துடுத்தோம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளிக்கலாம். சூப்பராக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், இப்போ மேலாக ஒரு கரண்டி தயிர் விடுறேன். இது வந்து சூப்பராக இருக்கும், நல்லா வெள்ளை வெள்ளையில் இருக்கும் மோர் கூட்டு. உங்களுக்கு ரொம்ப இன்கேஸ் தண்ணி ஆகிடுச்சுன்னா பயப்படாதீங்க. கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக எப்படி இருக்குது பாருங்க, அடிப்பொலியாக. இது நான் வந்து சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடுவேன், தொட்டுண்டும் சாப்பிட்லாம். இப்போ தேங்காய் சாதம், தேங்காய் தொகையல் சாதம் அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து இதை தொட்டுன்னு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வெறும் தாளிச்சு விடலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து அந்த மேலாக தயிர் விடுங்க, இன்னும் நல்லா வெள்ளை வெள்ளையல்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் பிடிக்கலாதவரை நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டு இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்க, ஓமம் சூப்பராக இருக்குப்பா. நான் வந்து எனக்கும் ஓமம்லாம் பிடிக்காது, பட் வந்து ஓமம் உடம்புக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாள். ஸோ நான் ஒரு தடவை ட்ரை பண்ணேன், சூப்பராக இருந்தது. கடுகுக்கு பதில் வெறும் ஓமத்தை தாளிச்சிட்டும் 2 பாருங்கள், அதுவும் கடுகு மாதிரி வெடிக்கும். கருவேப்பிலை இந்த மோர் கூட்டு தலையில் விட்டுடலாம். என்ன கைஸ், வாழைத்தண்டு மோர் கூட்டு பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியானது. இந்த ஓமம் வந்து கொஞ்சமாக ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இது வந்து போட்டெல்லாம் ரொம்ப மருந்து மாதிரி ஆகிடும். ஸோ கடுகுக்கு பதில் ஓமம் போடுங்க. நானும் இந்த ஜென்ரலாக இந்த ஓமம் இஞ்சிலாம் எனக்கு ஒத்துக்காதுப்பா.
பட் ஆனால் இப்போ மோர் கூட்டு எப்போல்லாம் பண்ணுறேனோ பூஷணிக்காய் மோர் கூட்டு பண்ணாலும் சரி, இந்த மாதிரி வாழைத்தண்டு பண்ணாலும் சரி, நான் வந்து இந்த ஓமம் கொஞ்சம் போடுறேன். இதுக்கு வந்து பெருங்காயம் தேவை கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது. ஒன்லி தேங்காய் எண்ணெயில் இந்த ஓமத்தை போட்டு கருவேப்பிலையை போட்டால் நல்ல மனமாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ போஜனத்துக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. தேங்க்யூ ஸோ மச்.